ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வாழைக்கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு காட்ட போகிறேங்க. இதற்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். சட்டியில் நல்லெண்ணெயை தாராளமாக விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சிவந்த பிறகு ஒரு 20 பல்லு அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம்லாம் லைட்டாக வதங்கின பிறகு இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பெருசாக அதை 2ஆக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இது கூடயே குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்குது பாருங்கள். வதங்கின பிறகு இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க முக்கியமாக உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், கருவாட்டு குழம்புக்கு இந்த 3 காய்கறிகளும் ரொம்ப ருசியை சேர்க்குங்க. அதனால் இந்த 3 காய்கறிகளை நான் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன், கத்தரிக்காய் சேர்த்துட்டேன், முருங்கைக்காய் சேர்த்துட்டேன். இப்படி எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்க்கணுங்க. கருவாட்டு குழம்புக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி கொடுக்கலாங்க. இப்போ நான் ஏற்கனவே வாழைக்கருவாடை சுடு தண்ணி விட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த வாழைக்கருவாடையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புளி நான் ஏற்கனவே நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த புளியையும் நல்லா கரைச்சி இப்போ இந்த கிளறின மிளகாய்த்தூள் போட்டு காய்கறிகளோடு கிளறணும் இல்லைங்களா, அது கூட இந்த புளியை கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். புளி நல்லா தாராளமாக கரைச்சி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்த பிறகு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்படி கொதித்த பிறகு மறுபடியும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. இப்படி கொதிக்கிறப்ப பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கமன்னு வாசனை வருங்க. இந்த கருவாட்டு குழம்பு வச்சோன்னு வச்சுக்கிங்களேன், அப்படி நல்ல ஸ்மெல் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. இப்படி ஸ்மெல் வந்த பிறகு ஃபுல்லாக நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோன்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே ஆடை மாதிரி படிய ஆரம்பிக்கும். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க. மனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனமே வந்து நம்மளை உடனடியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண வைக்கும். சூப்பரான கருவாட்டு குழம்பு வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு கூட நம்ம அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அவிச்ச முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவிச்சு இந்த குழம்பு கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணுங்க. அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமேட்டு சுட சுட சோறு போட்டு அந்த முட்டை, கருவாடு, காய்கறிகள்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வைக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.